இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தோம்னா ரிஃப்ளெக்ஸாலஜி. இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் வந்து ஸ்பைனல் கார்டை பற்றி இந்த பாடத்தில் பார்க்குறோம். நம்ம உடலில் வந்து முதுகு தண்டுவடம் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். முதுகு தண்டுவடமானது பிரெயினில் கனெக்டட் ஆகி நேராக வந்து நம்ம பேக்கு முடிகிற இடம் வரைக்கும் இருக்கிறது. இதில் வந்து 5 பார்ட் இருக்குது. சர்வைக்கல், தொராசிக்கல், லம்பார், சேக்ரல், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு தனி எலும்பு, இதெல்லாம் சேர்த்து தான் ஸ்பைனல் கார்டு. அந்த முதுகு தண்டுவடத்துடைய ஸ்பைனல் கார்டு பாயிண்ட் வந்து 2 கால்லையும் நமக்கு வந்து தம்பிங்கர் சைடில் கவர் ஆகும். தம்பிங்கர் சைடில் நெயில் இருக்கு பாருங்க, நெகத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகி இது வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், மீடியல் மேலியலஸ், இதுக்கு நேராக வரக்கூடிய பகுதி இந்த ஸ்பைனல் கார்டு வந்துடும். இந்த ஸ்பைனல் கார்டில் இதுல இருந்து 3 ஃபிங்கர் வச்சோம்னா இது கவர் ஆகக்கூடிய பகுதி தான் சர்வைக்கல் அப்படின்னு சொல்றது. சர்வைக்கல்ல மொத்தம் 7 எலும்புகள் இருக்கும். 1 2 3 4 5 6 7. இது வந்து முக்கியமான பகுதி. இது வந்து கம்ப்ளீட் வந்து இந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தலையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தலைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் தலையில் உள்ள எல்லா பகுதியிலும் போகும். இப்போ பிரெயின் சீரான இரத்த ஓட்டம் ஏற்படும். பிரெயினில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி, பீனியல் சுரப்பி, ஹைப்போதாலமஸ் ஃபுல்லாக வந்து எல்லாமே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உதவி செய்யக்கூடியது. அப்போ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு காரணமாக தலைப்பகுதிகளுக்கு சீரான இரத்த ஓட்டம், தலைப்பகுதிக்கு சீரான ஆக்சிஜன், நரம்பு மண்டலம், தலையில் உள்ள நரம்பு மண்டலம் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால கண் பார்வை திறனை அதிகரிக்கும், காது கேட்கும் திறன், ஞாபக சக்தி, இதெல்லாம் வந்து சிறப்பாக வந்து செயல்படுவதற்கு இந்த பகுதி முக்கியமானது. இந்த பகுதி பாதிக்கப்படும் போது, அதாவது கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சர்வைக்கல், இங்கேருந்து போகக்கூடிய இந்த கழுத்து பகுதியில் தலைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் வந்து கம்ப்ரஸ் ஆயிரும். கழுத்து பகுதியில் அழுத்தம் ஏற்படும் போது தலைப்பகுதியில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அதனால நிறைய தூக்கமின்மை, மெமரி பவர் லாஸு, கடுமையான ஒற்றை தலைவலி, நார்மல் ஃப்ரண்டல் ஹெட்டேக்கு, ஆக்சிபிட்டல் ஹெட்டேக்கு, அதே மாதிரி கண் பார்வை பாதிப்பு, இதெல்லாம் வந்து கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த இரத்த குழாய்கள் வந்து கழுத்து பகுதி வந்து கம்ப்ரஷன் ஆகிறதுனால தலைக்கு செல்லக்கூடிய ரத்தங்கள் குறைவு ஏற்படுவதனால நிறைய வந்து பிரெயின் பாதிப்பு, அங்கே இருக்கக்கூடிய கிளான்ஸ் பாதிக்கும், பிட்யூட்டரி, பீனியல் சுரப்பி பாதிக்கும். அதனால வந்து நிறைய வந்து மெமரி பவர் லாஸு, தூக்கமின்மை, மன அழுத்தம், இப்படி டிப்ரெஷன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம், பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால இந்த சர்வைக்கல் பார்ட் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் இந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தலைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் கிடைக்கும். தலைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் தலைப்பகுதிகளாக போகும். அதே போல இந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அந்த நிறைய பேருக்கு இப்போ வந்து மோர் இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்டிப் நெக், கழுத்து வந்து அப்படியே ஸ்டிப் ஆயிடுது. கழுத்து வந்து அழுத்தம் கம்ப்ரஷன் ஏற்படும் போது நரம்புகள், பிளட் வெசல்ஸ் ஏற்படும் போது சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இங்கேருந்து தலைக்கு செல்லக்கூடிய நரம்பு இங்கே கொடிகளை எலும்புகளுக்கு கீழே மாட்டிக்கிட்டுன்னா அது கம்ப்ரஷன் ஏற்படும் போது அறுவை சிகிச்சை தான் அதுக்கு தீர்வு. நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் இந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அதை ரிலீஃப் ஆகி இந்த கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை, சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸுக்கு 100% ரிஃப்ளெக்ஸாலஜி நம்ம தீர்வு காணலாம். இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கனெக்டட் பாயிண்ட் இந்த இடம், இதுக்கு தகுந்த கரஸ்பாண்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதையும் சேர்த்து அழுத்தம் கொடுக்கும்போது இந்த முழுமையா அந்த கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமல் இருந்து நம்ம தீர்வு காணலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு இது ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் அப்படி அழுத்தம் கொடுக்குறது. அப்படியே கொண்டு வரும்போது சர்வைக்கல் அப்படின்னு சொல்லுது. சர்வைக்கல் 1 2 3 4 5 6 7. அப்போ அழுத்தம் கொடுக்கும்போது இந்த இடத்துல வலி இருக்குன்னு வச்சுங்க, பாக்கி இடத்துல இல்லை. நம்ம வந்து சர்வைக்கல் 4, சர்வைக்கல் 5 ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்ற டயக்னோசிஸ்க்கு அவங்க இடத்துல ஸ்கேன் ரிப்போர்ட்டு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து முழுமையான ரிஃப்ளெக்ஸாலஜி தெரபிஸ்ட்டாக வர முடியும். ஏன்னா டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிம்டம்ஸையும் அந்த வலிகளை வச்சு தான் ரிஃப்ளெக்ஸாலஜியில் டயக்னோஸ் பண்ணுறது. பிரச்சனை எங்கே இருக்குது, சர்வைக்கல் 1 2ல ப்ராப்ளம் இருக்குது, சர்வைக்கல் 3 4ல ப்ராப்ளம் இருக்குது, சர்வைக்கல் 6 7ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவதற்கு டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் 100% நமக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி உதவும். அதனால இன்னைக்கு ஏற்படக்கூடிய அதிகமான பிரச்சனைகள் என்னென்ன, நிறைய பேர் சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க. நிறைய குழந்தைகள் வந்து செல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நிறைய பேருக்கு வந்து கண் பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த நரம்புகளும், அந்த பார்வை நரம்புகளும், இரத்த ஓட்டமும் பாதிப்பு ஏற்படுது. நிறைய கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது.
அதே மாதிரி சிஸ்டத்தில் இருக்கிறவங்க நிறைய வந்து டிப்ரெஷன், நிறைய மன அழுத்தம், அதே மாதிரி தூக்கமின்மை, டென்ஷன், கழுத்து பிடிப்பு, இது போல பல பாதிப்புகள் வருது. அதெல்லாம் வந்து நரம்பு மண்டலமா அந்த பிளட் வெசலும் பாதிக்கப்படுறதுனால வர்றது. இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுல அந்த நோயின் தன்மை உடல்நிலைக்கு ஏற்றால் போல் அந்த அழுத்த முறைகளை கொடுத்து அப்படியே மெதுவாக கொண்டுகிட்டு வந்தோம்னா கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், தசை மண்டலம், பிளட் வெசல்ஸ் இதெல்லாம் கம்ப்ரெஷன் இல்லாம சீராக செயல்படுவதற்கு உதவி செய்யறது தான் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியுடைய கான்செப்ட். ரைட் சைடில் இருந்துச்சுன்னா ரைட் சைடு, லெஃப்ட் சைடில் ப்ராப்ளம் தான் லெஃப்ட் சைடு. அதை கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், அங்க இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களும் தசை மண்டலங்களும் பிளட் வெசல்ஸ் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் தலைப்பகுதிகளுக்கு எல்லாத்துக்கும் செல்வதற்கு உதவும். இதன் மூலமாக பெரும்பாலான பாதிப்புகளை வந்து நம்ம ரிலீவ் பண்றதுக்கு இதை பயன்படும். இப்போ ஒருத்தர் கழுத்து பிடிப்பு கடுமையான வலியோட வர்றாருன்னா போகும்போது வலி இல்லாமல் போகலாம். நம்ம சிஸ்டத்துல அழுத்தத்தை கொடுத்துட்டோம்னா ரிலீஃப் ஆயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தலைவலி வருதுன்னு வருவாங்க. அப்போ கழுத்துக்கு போகக்கூடிய நர்வ்ஸ்ல பிரச்சனை இருக்கும். இதுல கொடுக்கும்போது அந்த ரிலீஃப் ஆயிடும். ஆக இந்த கழுத்து வலியோட வரக்கூடியவர்களை போகும்போது கழுத்து ஸ்டிப்னஸ்ல சில பேர் வருவாங்க, கழுத்தே திருப்ப முடியல. ரைட் சைட்ல சில பேருக்கு திருப்ப முடியாது, லெஃப்ட் சைட்ல சில பேருக்கு திருப்ப முடியாது, சில பேருக்கு மிடில்ல வெளி இருக்கும். அப்ப ரெண்டு கால்லையும் இந்த சர்விக்கல் பகுதியிலையும் ஸ்பைனல் கார்டு பகுதியிலையும் நம்ம முறையா வந்து இந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்கு, அதுலயும் சேர்த்து அழுத்தம் கொடுக்கும்போது முழுமையா கழுத்து பிடிப்பு கழுத்து வலியில இருந்து நம்ம ரிலீவ் பண்றதுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி தான் அற்புதமா பயன்படும். அப்ப உண்மையிலே கழுத்து பகுதியில தான் வலி இருக்கா, இந்த இடத்துல சுத்தமா வலியே இல்லை, கழுத்துல வலி இருக்குன்னா பிரச்சனை வந்து கழுத்துல ஸ்பைனல் கார்டில் கிடையாது, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் இன்சைட்ல. அந்த இன்சைடு ப்ராப்ளத்தினால அந்த வலியுடைய பிரதிபலிப்பு ஏற்படும். இப்போ ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குனாலும் ஷோல்டர்ல வரலாம், அந்த வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லங்ஸ், ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த பகுதியுடைய வலி அங்க இருக்கும். அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சர்வைக்கல் பகுதியில் பாதிப்பு ஏற்படும் போது மட்டும்தான் அந்த வலிகள் அது இங்க வந்து அந்த சென்சேஷன் நமக்கு வந்து ஃபீலிங் தெரியும். அதனால வந்து நோயினுடைய தன்மை எந்த பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வதற்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் பயன்படும். அதனால வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் நம்ம ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் கால் பாதங்கள் உள்ள புள்ளிகளில் அழுத்தம் கொடுப்பது மூலம் அந்த நோயினுடைய தன்மை என்ன, அந்த எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறிந்துக்கிறதுக்கு நமக்கு பயன்படும். இந்த இப்போ வந்து பார்க்கறது சர்வைக்கல், கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகளுக்கு நம்ம எளிமையா தீர்வு காண்பதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜி 100% வந்து பாசிபிள் இருக்கு. கழுத்து வலியோட ஒருத்தர் வந்தாலும், கழுத்து பிடிப்பு கம்ப்ரெஷனோட ஒருத்தர் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போகும்போது அந்த வலி இல்லாமையும் அந்த கம்ப்ரெஷன் ரிலீஃப் ஆகியும் போகலாம். அதுக்கு 100% நமக்கு உதவும். ரெங்கா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வசந்த காலனி அண்ணா நகரில் கடந்த 30 ஆண்டுகளாக செயல்படுது. ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன் 9444641062.